Good morning, students. Today, 7th English Unit 3, a prayer to the teachers, prose, section 2. இது எப்படி டீச்சர் வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவர் பேசிகிட்ருப்பார். ஸோ முடிச்சுட்டு போகிற அடுத்த டீச்சராக போகிறவங்கக்கிட்ட இவர் ஒரு அவருடைய தாட்டை வந்து சொல்லிகிட்ருப்பார். ஸோ அதனுடைய செக்ஷன் 2 நம்ம பார்க்க போகிறோம். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் as I learn to learn from unusual source, I pray to that you teach me to appreciate the interconnected the nature of things. ஸோ unusual இந்த நேச்சர் திங்ஸோட ஒருங்கிணைந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத எங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வே த வேவ்ஸ் ரைஸ் பட் வாட் காஸ் தம் டு ஃபால். டு டீச் மீ ஒரு கடல் அலை பார்த்தீங்கன்னா எப்படி மேலே போகுது, எப்படி எழும்புது, வேவ்ஸ் வந்து எப்படி மேலே ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அது எப்படி கீழவும் மேலே எழும்பிட்டு கீழே வரும்ல, அந்த மாதிரி எப்படி கீழே வருது அப்படிங்கிறத எங்களுக்கு டீச் பண்ணுங்கள். டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் த ட்ரீஸ் ஐ ஃபீல் த ஸ்மால் கிரியேச்சர் ஐ கில் வித் த இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் த ஃபெர்டிலைசர் அண்ட் pesticides and the ground. The urban decay I cause with my consumerism all are to the awesome imbalance in natural state of things and the cause death and destructions and can one day engulf me and mine. So indiscriminate na பகுத்தறிவு இல்லாமல், அதாவது பாகுபாடு பார்த்து பகுத்தறிவு இல்லாமல் செய்கிறது பாகுபாடு பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேண்டில் இருக்கிற ஸ்மால் கிரியேச்சர் உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இப்போ தெரியாமல் நான் எப்படின்னா ஃபெர்டிலைசர்னால் உரம் இந்த காட்டில் பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து, பெஸ்டிசைட்ஸ்னால் பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் போட்டு அதெல்லாம் கொண்டுடுறோம். ஸோ அர்பன் டிகே ஐ காஸ் வித் மை கன்சூமரிசம். ஸோ ஆசம் இன்பேலன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த நேச்சரோட இன்பேலன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம பண்ணிடுறோம். ஸோ அதெல்லாம் நாம் எப்படி ஒத்து போகிறது, அதுங்க கூட நம்ம எப்படி ஒன்றிணைந்து போகிறது அப்படிங்கிறத எங்களுக்கு டீச் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் இப்போ டெத் ஆன் டிஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் அழிவு, டெஸ்ட்ராய்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் கேன் ஒன் டே எங்கல்ஃப் மீ அண்ட் மைண்ட். ஸோ இது எல்லாமே இப்படி அழிஞ்சிட்டு வரதுனால ஒரு நாள் நானும் எங்கல்ஃப்னா அப்படி விழுங்கிறது முழுசாக நானும் என்னாச்சு ஸ்வாலோ ஆர் ஹோல் மொத்தமாக நானும் இது மாதிரி ஆகுவேன், என்னாலேயே நானும் சாகடிக்கப்படுவேன், அதாவது டிஸ்ட்ரக்ஷன் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவேன். ஏன்னா எல்லாமே இயற்கையோடு எல்லாமே அழிச்சிட்டு வரோம். ஸோ இதே மாதிரி நானும் நாளைக்கு இந்த மாதிரி அழிகிற சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி இல்லாமல் ஒருங்கிணைந்து போகிறதுக்கு எங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் டைம்ஸ் ஐ சி த scavenging bird on my city skyline. Teacher, tell me why the singing birds are going away and tell me how I can see them perched on my window sill again. So each time I see scavenging birdna dead bodiesலாம் இருக்கலாமா, டெட் பாடிஸ்லாம் அது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பேர்டு, க்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த க்ரோன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று கழுகு சாப்பிடும் மேக்ஸிமம். அந்த அந்த பேர்டு வந்து அங்கே சுற்றிட்டுருக்கு. அப்படின்னா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே டெஸ்ட்ராய் ஆகி அங்கே ஃபுல்லாகவே டெத் ஆகி கிடக்கிற அதை மீன் பண்ணுது. ஸோ அப்போ வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே எப்போ பார்த்தாலும் அங்கே சுற்றிட்டே இருக்குது அந்த ஸ்கைலைனில் அப்படிங்கிறான். டெல் மீ ஒய் த சிங்கிங் பேர்ட்ஸ் ஆர் கோயிங் அவே. ஏன் அந்த வானம்பாடி பறவைகள்லாம் சின்ன பேர்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, ஏன் இல்லை இந்த போர்டு மட்டும்தான் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்டு டெல் மீ ஹவு கேன் சி தம் பேர்ச்சுன்னா பேர்ட்ஸ் வந்து ஒரு உட்காரம்ல அந்த இடம் அமரக்கூடிய ஒரு இடம். ஆன் மை விண்டோ சில் அகைன். விண்டோ சில்னா அந்த ஜன்னல் இருக்கும்னா ஜன்னல்கிட்ட அந்த கட்டை மாதிரி சட்டம் இருக்கும்ல, அதுதான் சில். அதுக்கிட்ட எப்போ வந்து அந்த ஜன்னல் மேலே அந்த பேர்ட்ஸ்லாம் எப்போ வந்து உட்காரும் அப்படிங்கிறத கேட்குறான். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ ப்ரே டு யூ டீச் me not just ability to answer but also the power to question. ஸோ டீச் பண்ணுங்கள். எபிலிட்டி ஆன்சர் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு திறமை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படி கொஷின் கேட்குற பவரை எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி அதை எங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, everyone is telling me to as I am told before I know it I am enslaved. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லுன்னா, அதாவது everyone is telling me to
ஆஸ் ஐ ஆம் டோல்டு, நான் சொல்கிறத நீங்கள் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் பிஃபோர் ஐ நோ இட், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ எம் என்ஸ்லேவ்டு, நான் தெரிஞ்சதை அந்த இடத்த சொல்லும் போது நான் என்ஸ்லேவ்டுனா அடிமையாக்கப்படுறது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அடிமையாக்கப்படுறேன். இட் இஸ் த பிகாஸ் வி டோன்ட் ஆஸ்க் கொஷின்ஸ். இது எதனால்னா நம்ம டோன்ட் ஆஸ்க் கொஷின்ஸ், நம்ம எந்த கொஷினும் கேட்காம இருக்கிறதுனால தான். ஒன்லி இஃப் வி ஆஸ்க் த கொஷின் கேன் வி கெட் ஆன்சர். ஸோ நம்ம கொஷின் கேட்டால் மட்டும்தான் ஆன்சரை நம்ம பெற முடியும். இஃப் வி கெட் ஆன்சர் வி கேன் எக்ஸ்ப்ளோர் how to establish a better order of things. So if we get the answer, நீங்கள் சப்போஸ் அப்படி கொஸ்டின் கேட்டு அந்த ஆன்சரை பெற்று ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா we can எக்ஸ்ப்ளோர்னா அதை பற்றி இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி ஆராய்தல், அதிகமாக இது பண்ணலாம். how to establish to better order things. ஸோ எப்படி இன்னும் பெட்டராக நம்ம அந்த ஆர்டரை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் திங்க் பண்ணலாம். இஃப் we ask a question we will also learn to be accountable. ஸோ நீங்கள் இன்னும் கொஷின் அதிகமாக நிறைய கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா லேர்ன் பண்ண முடியும். இது எப்படி இருந்துச்சு அது நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் கொஷின் கேட்டிங்கன்னா. அண்ட் வி வில் பி மோர் வில்லிங் டு அக்செப்ட் தட் when we ask the questions we can be questions too. அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வில்லிங்காக அதிகமாக கொஷின் எடுத்து கேட்டோம்னா நாமளும் கொஸ்டின் பண்ணப்படுவோம். நம்மகிட்டையும் கேட்பாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்கிற நிலைமையில இருப்போம். ஸோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்ககிட்டையும் நமக்கு இந்த எக்ஸ்சேஞ்சு த ட்ரூத் வில் எமர்ஜ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த எபிலிட்டி பவரோட நம்ம கொஸ்டின் கேட்குற பவரும் இருக்கும். ஸோ நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு டேலண்ட் வந்துடும். அது எப்படி நமக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாரு. Then, as I learned to power of humility, teach me about how all things that sustain a life on earth and come free. Humility, பணிவாக நடக்கிறது, அது எப்படி எல்லாத்துக்கிட்டையும் அதாவது about how all things sustain to earth and come free. அந்த பணிவோட எல்லா திங்ஸும் இந்த எர்த்தில் கிடக்கிறது எல்லாமே எப்படி ஃப்ரீயாக கிடைக்கிது, எப்படி ஃப்ரீயாக இருக்குது. ஆல் திங்ஸ் சஸ்டைன் லைஃப் ஆன் எர்த் கம் ஃப்ரீ, எல்லாமே எர்த்தில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி எனக்கு டீச் பண்ணுங்கள். டீச்சர், ஐ வில் லிவ் இன் இன்க்ரீசிங்லி கமர்ஷியல் வேர்ல்டு. நான் இப்போ இந்த மாதிரி வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். கமர்ஷியலி மீன்ஸ் மணி மைண்டட். உலகம் எப்படி போயிட்டுருக்கு, ஃபுல்லாகவே மணி மைண்டோட போயிட்டுருக்கு. ஐ வில் பி ஜஸ்ட் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட் பை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். ஸோ என்னுடைய வேல்யூ என்னுடைய நாலேஜால் மதிப்பிடப்படுறதில்லை. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதை வச்சு தான் ஒரு மனிதனை தகுதியை நிர்ணயிக்கிறாங்க. ஒருத்தர் எந்த ஸ்டேட்டஸ், அவன் படிக்கிறானா படிக்கலையோ, அவன் நாலேஜா அதெல்லாம் பார்க்காத, அவன் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, அவன் இப்போ எப்படி இருக்கான், அதை வச்சு தான் அந்த பீப்புள் இந்த வேர்ல்டு அவனை மதிப்பிடுது. ஸோ அப்படி மதிப்பிடும் போது என்னால் முடியும். ஐ கேன் கிரியேட் த பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். நான் திங்ஸ் வாங்கி விற்று சேல்ஸ் பண்ணி இந்த மாதிரி என்னோட வாங்க முடியும், விற்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நாங்கள் என்னுடைய வேல்யூவை மதிப்பிடுறாங்க. இந்த மணி மைண்டட். மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மினேட் பை மை எபிலிட்டி டு கன்சியூம். ஸோ என்னுடைய பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மினேட் மை எபிலிட்டி டு கன்சியூம். ஸோ எல்லாமே என்னுடைய பர்சனலாக எல்லாமே இல்லாமல் என்னுடைய எபிலிட்டி கன்சியூம் அதிகமாக இருந்தாலும் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ I will not be able to always question to the ways the world, but do tell me how all things truly support life come without payment. ஸோ என்னுடைய இந்த மாதிரி இந்த வேர்ல்டில் எல்லா திங்ஸும் கம் வித்தவுட் பேமெண்ட், பேமெண்ட் இல்லாமல் கிடைக்கிறதோ அதான் எப்படி நமக்கு அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுது லைஃபுக்கு. அது இல்லாமல் மற்ற திங்ஸ் இடத்துல நிறையா இருக்குது, பேமெண்ட் இல்லாமல் நிறையா கொடுக்குது, அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம நமக்கு கொடுக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறதுங்க எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. த கவ் டஸ் நாட் கெட் பெய்டு ஃபார் மில்க், சி கிவ்ஸ் ஆஸ். ஸோ மாடு பால் கொடுக்குது, அது நம்மகிட்ட எதுவும் எதிர்பார்க்குறதில்ல, எந்த பேமெண்ட்டும் எதிர்பார்க்குறதில்ல. நாம் அதுக்கு புல் இந்த மாதிரி கொடுப்போம், பட் அது நம்மக்கிட்ட வேறு எதுவும் எந்த பேமெண்ட்டும் எதிர்பார்க்குறதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா, த எர்த் டஸ் நாட் ஆஸ்க் ஃபார் மணி ஃபார் த கிராப்ஸ் வி கெட். ஸோ எர்த்தில் நம்ம விளைவிக்கிற பொருள்களுக்கு நம்ம அதுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல. த sea does not come to get royalties on the catch of the day. ஸோ சீயில் நம்ம கடலில் மீன் பிடிக்க போகிறோம், தெருக்கு போகிறோம், அந்த நமக்காக அதில் என்னென்னமோ பண்ணுறோம். ஸோ அது நம்மக்கிட்ட எதுவுமே எடுத்துக்கிறதில்ல.
and then the sun, the air, river, and the clouds and don't get paid for their service. ஸோ இந்த மாதிரி இவங்களோட சர்வீஸ், அந்த சன்னு, ஏரு, எல்லாம் இதனுடைய சர்வீஸுக்கு நம்ம எதுவுமே பே பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி நாங்கள் இந்த வேர்ல்டு இருக்கிறதுக்கு, நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களை டீச் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் தான் அடுத்து வரப்போகிற சமுதாயம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இருந்தோமா அது நல்லாயிருக்கும். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக மாறக்கூடிய ஒரு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்களால் முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஐ ப்ரே டு யூ டீச் மீ த பவர் ஆஃப் சைலன்ஸ், டீச் மீ ஆல்சோ டு ரைஸ் மை வாய்ஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத். ஸோ எப்படி சைலன்ஸாக இருக்கிறது, எப்படி சைலண்டாக இருக்கிறது, அண்ட் எந்த இடத்த என்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, எனக்கு உண்மைக்கு எப்படி உண்மையாக இருக்கிற இடத்த நம்ம எப்படி நம்ம சவுண்டு ரைஸ் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்கள். இன் எ வேர்ல்டு வேர் எவ்ரி மூமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் நாய்ஸ். இந்த உலகம் எப்பயுமே ஒவ்வொரு மூமெண்ட்டுமே சத்தம், ஒரு கூச்சலமாகவே இருக்குது. டீச் மீ டு குவைட், எப்படி அமைதியாக இருக்கிறது அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. டீச் மீ டு அப்ரிஷியேட் டு ஷூ த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். ஸோ டீச் மீ அப்ரிஷியேட், எப்படி அந்த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் contemplate the power within. Contemplate means that deeply about something. ஸோ சைலண்ட்டாக இருக்கும்போது தான் என்னால் நிறைய திங்க் பண்ண முடியும். ஸோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. டீச் மீ டு மேக் மீ பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் எ ரைஸ் மை வாய்ஸ். ஸோ ஒரு குரூப் டிஸ்கஷன் போகும்போது என்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணாமல் என்னுடைய கருத்தை, என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லணும். அதை எப்படி எனக்கு டீச் பண்ணுங்கள். And teach me to raise my voice, teacher, when my silence can hurt another life. ஸோ அடுத்தது என்னுடைய லைஃப்பை என்னுடைய சைலன்ஸை கெடுக்கிற மாதிரியோ அல்லது என்னுடைய லைஃப் அந்த இடத்த என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரியோ ஏதாவது நடந்தால் அந்த இடத்த என்ன எப்படி என்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் எனக்கு டீச் பண்ணுங்கள். அண்ட் தென் அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாரு. ஃபைனலி ஐ ப்ரே டு யூ டீச் மீ த டெவலப் இன் த வேர்ல்ட் வியூ ஆஃப் திங்ஸ். ஸோ ஃபைனலி இந்த வேர்ல்டு என்னோடய வியூ ஆஃப் திங்ஸ் எல்லாம் நான் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு டீச் பண்ணுங்க. அது எப்படி பண்ணுறது. அடுத்து டீச் மீ டு அப்ரிஷியேட் த பாவர்ட்டி, டிசீஸ் அண்ட் ஹங்கர் ஹாவ் நோ நேஷனாலிட்டி. ஸோ டீச் மீ ஃபார் அப்ரிஷியேட், எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது. பாவர்ட்டி, ஏழ்மை, டிசீஸ், நோய், ஹங்கர், பசி, எல்லாமே அதெல்லாம் எதுவுமே நோ நேஷ்னாலிட்டி. யாரும் எந்த நாட்டுக்காரனுக்கு பசிக்காது, அந்த நாட்டுக்காரனுக்கு பசிக்காது. டிசீஸ் அவனுக்கு வரும் இவனுக்கு வரும் அப்படிங்கிறத எனக்கு பாகுபாடு பார்க்காம எனக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஏன்னா எல்லாம் வேர்ல்டு பீப்புள் எல்லாமே ஒரே தான், உனக்கும் பசிக்கும் எனக்கும் பசிக்கும், அதுதான். அதை எனக்கு கற்றுக் கொடுங்க, அதை புரிய வைங்க. ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஐ ஹாவ் லிவ்ட் இன் எ வேர்ல்டு வித் நேரோ டொமஸ்டிக் ஃபால்ஸ். ஸோ பழங்கால வருடமாக 100 ஆண்டுகளாக நம்மளுடைய வேர்ல்டு நான் எப்படி வாழ்ந்துட்டு வரோம், ஒரே நம்மளோட நேரம் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. இன் தட் வேர்ல்டு பேட்ரியாட்டிசம் வாஸ் ஃபவுண்டட் அண்ட் ரிலீஜியஸ் பைகாட்ரி. பேட்ரியாட்டிசமாக நாட்டுப்பற்று. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே அவங்களுடைய ஃபவுண்டர் த ரிலீஜியஸ் பைகாட்ரி அண்ட் ரேசியல் இன்டாலரன்ஸ்னால் டாலரன்ஸ்னால் சகிப்புத்தன்மை. இங்கே இன்டாலரன்ஸ் மீன்ஸ் சகிப்புத்தன்மை இன்மை, அதாவது சகிப்புத்தன்மை யார்கிட்டையுமே இல்லை, சகிச்சு போகிறது யார்கிட்டையுமே இல்லை. அண்டு மேன் அண்ட் ரிமார்க்கபிளி ஷார்ட் வியூ ஆஃப் டைம். ஸோ அவங்களுடைய பேட்ரியஸ் நாட்டுப்பற்று இருக்கும், பட் அந்த ரிலீஜியஸும் இருக்கும். பட் ஆனால் எல்லார் பீப்புளும் ஒன்றா நினைக்கிறதில்ல. இவங்க பைகாட்ரி மீன்ஸ் விடாப்பிடித்தன்மை, அது மட்டும் அந்த ரிலீஜியஸ் அதில் மட்டுமே இருக்காங்க. பட் ஆல் பீப்புள்ஸ் ஹியூமன், அதுவும் அவங்க எல்லோரும் மனிதர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அண்ட் தென் இட் வாஸ் ஃபவுண்டட் பை பார்புடு ஒயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ். ஸோ தனியாக ஒருங்கிணைந்த நம்ம நாடு தனித்தனியாக பிரிச்சிருந்தாலும் நம்ம பார்டர் இருக்கும். ஸோ அது எப்படியோ இதெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குது. பார்புடு ஒயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ், ஃபயர், அந்த கன்ஸு, அந்த மிலிட்ரிலாம் இருக்காங்க, ஆர்மி கன்ஸு, ராக்கெட்டு, குன்ஸு, இது மாதிரி தான் நம்ம ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குமே தவிர ஒரு அன்பான ஒரு இதால் ஒரு சகிப்புத்தன்மை அதனால் நம்ம இந்த வேர்ல்டு பீப்புள் யாருமே ஒருங்கிணைக்கப்பட்டது அவங்களுக்கு உண்டான பார்டரு பிரித்து வச்சுக்கிட்டோம். அங்கே நம்மளுடைய பார்புடு ஒயர்ஸ் அண்டு கன்ஸ், அந்த இடத்த கன்ஸு, ராக்கெட்லாம், இதெல்லாம் வெப்பன்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் நம்மெல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கோம். இந்த ஃப்யூச்சர் தட் ஐ வாண்ட் டு கிரியேட். ஸோ இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு கிரியேட் எப்படி இருக்கும்னா, ஐ வாண்ட் டு டீச் மீ தட் பவர் ஆஃப் லவ்விங் அண்ட் மை ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஒவ்வொரு மனிதரையும் நான் லவ் பண்ணுற மாதிரி, அன்பு செலுத்துகிற மாதிரி நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தென்
and teach me to appreciate that diversity and dialogue. Teach me diversity அந்த பாகுபாடு இல்லாமல் dialogue அதெல்லாம் diversity dialogue அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க. Teach me to tolerance இங்கே சகிப்புத்தன்மை and teach me to remove the word foreigner and from my vocabulary. ஸோ teach me tolerance சகிப்புத்தன்மையை எனக்கு கற்றுக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வெக்காபுலரி என்னுடைய மைண்டில் என்னுடைய வெக்காபுலரிலேருந்து என்னுடைய வேர்டு, அதாவது எனக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கும் ஒரு வேர்டு ஃபாரின்னா வெளிநாடு, ஃபாரினர் வெளிநாட்டவர். ஸோ இந்த 2 வேர்டையும் என்னுடைய வெக்காபுலரிலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள், தூக்கிடுங்க. அந்த மாதிரி வெளிநாட்டவர்னு நான் பிரித்து பார்க்கக்கூடாது. அந்த சகிப்புத்தன்மை எனக்கு இருக்கணும், பட் சகிப்புத்தன்மையின்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. டாலரன்ஸ். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் மை வேர்ல்ட், இது என்னுடைய உலகம் டீச்சர். இன் திஸ் வேர்ல்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஃபாரினர் டு எனி ஒன். என்னுடைய உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஃபாரினர் அப்படின்னு சொல்லக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரீட் எனி ஒன் லைக் எ ஃபாரினர். ஸோ யாரையும் நான் ஃபாரினராக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். With this thought, allow me to conclude my convocation address. ஸோ ஃபைனலாக அவருடைய தாட்டை கன்க்ளூட் பண்ணுறாரு, என்னுடைய கன்வொகேஷன் அட்ரஸ் கொடுக்குறாரு. மே திஸ் டே ரிமைன் வித் யூ ஃபார் எவர் அண்ட் மே யுவர் பாத் பி illuminated லைட்ஸ் வித் த பவர் ஆஃப் 1000 ஆஃப் சன்ஸ். ஸோ இந்த டேவை நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் ஃபார்வர் உங்களுடைய வழியில் போனீங்கன்னா illuminated, ஸோ லைட்ஸ் ஆஃப் ஒரு 1000 சன் வெளி கொடுக்குற மாதிரி உங்களுடைய லைஃப் பிரகாசிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் குட் லக் அப்படின்னு சொல்லி அவருடைய கான்வொகேஷனை அட்ரஸ் கொடுத்து முடிக்கிறாரு. ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.